புளி உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பத்தி சொல்ல போறேன் நான். புளி உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு கடையில வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஆத்துல களைஞ்சி உணர்த்தி வச்சிருந்தாலும் சரி, புளி மாவு வேணும். அப்புறம் புளி வந்து கொஞ்சம். அதுக்கு பிறகு கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மோர் மிளகாய் இருந்தா நல்லா இருக்கும். மோர் மிளகாய் இல்லைன்னா வத்த மிளகாய் வச்சுக்கலாம். இதான் பொருட்கள். நம்ம வானிலை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசி மாவுல புளிய நல்லா கரைச்சு உப்பையும் போட்டுண்டு அதுல நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சுனா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா அந்த மாதிரி நல்ல தலை கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு எடுத்துட்டு இல்பச்சட்டியை போட்டுண்டு நல்லா காஞ்ச, அது வந்து நான்ஸ்டிக் போட்டா கொஞ்சம் ட்ரை ஆயிடும், நல்லா இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். நீங்க கருப்பு இல்பச்சட்டி, இந்த இரும்பு இல்பச்சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெயை ஊற்றி, கடுகை போட்டு, பெருங்காயத்தை போட்டு, கருவேப்பிலை போட்டு, உளுத்தம் பருப்பையும் போட்டு நல்லா செவந்த உடனே இந்த மாவு பசஞ்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலரணும். கொஞ்சம் கலறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். பட் ஒரு நாளைக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கணும்னா அதான் நல்லா இருக்கும். அந்த மோர் மிளகாயம் போட்டு நல்லா செவக்க வறுத்த உடனே இதை போட்டு, இந்த மாவை போட்டு நல்லா வதக்கணும். அது சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை பெருசா வைக்க கூடாது, சிம்மில் வச்சுட்டு போக வர கலரிண்டே இருக்க வேண்டியதான். கலர்னா நல்லா மணலா வரணும். அந்த மாவு வந்து வெந்து மணலா வரணும். வந்து எடுத்து வச்சு ஜீனி போட்டு அப்பளம், சுட்ட அப்பளம் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னொரு மெத்தடும் இருக்கு, அப்படியும் செய்யலாம். அரிசியை வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சு களைஞ்சு மிக்சிலேயோ கிரைண்டர்லயோ அரைக்கணும். அரைக்கும் பொழுது உப்பு போட்டுண்டு, மிளகா வத்தல் போட்டுண்டு, புளி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த புளி நம்ம அதுக்கு புளி ஊத்துற மாதிரி இதுக்கு புளி தண்ணியை வச்சு அதை ஊத்தி அரைச்சிடணும். அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நல்லா அடிகனமான வானிலையை போட்டுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி, கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு, மோர் மிளகாய் 2 போட்டு நல்லா, அதான் வாசனை மோர் மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, செவக்க உளுத்தம்பருப்பு செவந்த உடனே இந்த மாவை கொட்டி கலரணும். நல்லா சிம்பிள வச்சுக்கோங்க. இதுவா பெருசா வச்சிடலாங்க, அடிக்க பிடிச்சு போயிடும். சிம்பிள வச்சுட்டு கலரணும். கொஞ்சம் எண்ணெய் நடுவில் ஊத்திக்கதான் வேணும். அது ஒரு நாளைக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட். அதுதான் எண்ணெய் ஊத்தி நல்லா கலர்னா, சிம்பிள வச்சு கலரும் பொழுது அப்படியே அந்த வெந்து மாவு வெந்து மணலா வரும். அப்படியே ஆத்து மணல் மாதிரி வந்துடும் அந்த உப்புமா. ரொம்பவே நல்லா இருக்கும். எங்க ஆத்துக்காருக்கு ரொம்பவே பிடிக்கும். சண்டேல அது பண்ண சொல்வாரு எப்பொழுதுமே. அது மேல கொஞ்சம் ஜீனி தூவிட்டு சுட்டு அப்பளமோ பொரிச்ச அப்பளமோ போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் நிறைய தண்ணி அப்புறம் குடிச்சுட்டே இருக்க முடியா இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த உப்புமாவோட இது வந்து என்ன, தண்ணி நிறைய இழுக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும். நல்லாவே இருக்கும் இதுக்கு சாப்பிட்றதுக்கு.